தம்முடைய கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்து தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார் என்பதை. இன்றைக்கும் நீங்களும் கூட எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்று தருகின்றார். நீங்கள் எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ அது ஒருவேளை சரீர சுகமாக நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகள். நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52ல 5வது வசனம் வாசிக்கலாமா? தேவன் உன்னை என்றென்றுக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசல் தளத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவன்ல தேசத்துல இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். ஆமென். இது யாருங்க? யாரை பத்தி பேசுறாரு இவரு? கேட்கவே பயமா இருக்குல்ல, பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப பயமா இருக்கு இந்த வசனம், இல்லைங்களா? இதுவரையும் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கறது இப்படியே தியானிச்சுட்டு வரோம். ஆனா நம்ம சங்கீதத்தை தொடர்ந்து தியானிக்கிறதுனால இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். இது யாரை பற்றி அப்படின்னா நாவை பற்றி பேசுகிற ஒரு காரியம்.
தாவீது குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். தாவீது இங்க இருக்கார், அங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டே இருக்காங்களே சவுலுக்கு. அந்த மாதிரி சொல்றவங்க நாவை குறித்து, மற்றபடி யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்களோ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறாங்களோ அந்த நாவுகளை குறித்து இங்க தாவீது சொல்றாரு. என்னன்னா, நீ உன்னை அப்படின்னு நாவு உன்னை அழிச்சிருவார். உன்னை அவர் உன் வாசஸ்தலத்தில் இருந்து, அப்படின்னா எங்க நாவோட வாசஸ்தலம் என்னங்க? தொண்டை குழி இல்ல, அங்கிட்ட இல்லாதபடி அப்புறப்படுத்திடுவாருங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முதல் வசனம், கபடமுள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். நம்முடைய நாவை எதை விரும்புகிறது? சகல வார்த்தைகளையும் விரும்புகிறது. என்ன வார்த்தையை விரும்புகிறது? சங்கரிக்கிற சகல வார்த்தைகளை ஏன் விரும்பணும்? ஏன் பேசணும்? நாவ் நல்ல ஔஷதம். நாவுடைய பேச்சு நல்ல ஔஷதமாய் மற்றவர்களுக்கு போய் காயம் கட்டுவதா மாறணும். அதுக்குதான் நாவு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை விட்டுட்டு உடைப்பதாக, மற்றவர்களை இடிப்பதாக இருந்தா அதுதான் சங்கரிக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நாவு நமக்கு எதுக்கு? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, ஆண்டவர் இந்த நாவு எனக்கு வேணாம். என்ன சொல்றாரு? கபடமுள்ள நாவா? அது என்னவா? கபடு நிறைந்த நாவு. இருதயத்துல உன்னை வச்சுக்கிட்டு நாவு வேற ஒன்றை பேசுகிறது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும், ஆனா அதை அடக்கி அதை ஒடுக்கி என்ன பேசுதா? கபடத்தை பேசுது. அதுதான் ஆண்டவர் அருவருப்பா இருக்கிறார். அதற்காக தான் தாவீதுக்கு இவ்வளவு கோபம் வருது. 3வது வசனம் சொல்லுகிறது, நன்மை பார்க்கலாம் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலாம் பொய்யையும் விரும்புகிறாய். நாவி எதை விரும்புதா? நன்மை பேசணும், அதை பேச மாட்டேங்குது. யதார்த்தம் பேசணும், அதை பேச மாட்டேங்குது. பொய்ய பேசுதான். அதனால அவ்வளவு கோபம் தாவீதுக்கு வருகிறது. அப்ப நாவதான் அப்படி சொல்லி பேசுறார். அந்த மாதிரி பேசப்படுகிற நாவுகளுக்காக தாவீது பேசிக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க நாக்க நீங்க கண்ணாடியில பாருங்க. இந்த நாக்குக்கு நீங்க கட்டளையிடுங்க. ஏசப்பாவோட ரத்தத்தை உங்க நாக்குல பூசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் நாவு உம்மை பற்றி பேசட்டும், உடைய மகத்துவங்களை பேசட்டும், ஔஷதமாய் மாறட்டேன் நாவு, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டேன் நாவு அப்படின்னு நாவுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? அப்ப இந்த நாவில தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பரலோகத்தை காட்டுகிற வாசல உங்க நாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு அந்த நாவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பேசுவோம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, தாவீது அந்த நாவை குறித்து இவ்வளவு கோபமான காரியங்களை பேசியிருக்கிறார். நாங்களோ இந்த நாவை குறித்து உம்மிடத்தை கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க நாவுகள் உங்க பிரியமான நாவுகளாய் மாறுவதாக, அந்த நாவில தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, அந்த நாவுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இப்படி இருக்கிற ஒவ்வொரு நாவிலை கத்து தொட்டு திருப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க நாவுகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.